தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்பா என்ற பெயரில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தியதாக டிக்டாக் பிரபலம் சூர்யா கைது செய்யப்பட்டிருக்கிறார். டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் மசாஜ் சென்டர் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இத்தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, திருச்சி மாநகரில் ஸ்பா மசாஜ் மையங்கள் என்கிற பெயரிலே பாலியல் தொழிலில் ஈடுபடுவதாக திருச்சி மாநகர விபச்சார தடுப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்து இதை தொடர்ச்சியாக நடைபெற்றுகின்ற சோதனையிலே அண்மை காலமாக 10க்கும் மேற்பட்ட ஸ்பா மையங்களிலே இதுபோல பெண்களை வைத்து விபச்சாரம் நடத்தியதாக 10க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்த 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மீட்கப்பட்டு காப்பகங்களே பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் இன்றைய தினம் திருச்சி மாநகரத்தில் இருக்கிற கே நகர், உறையூர், கண்டோன்மெண்ட் உள்ளிட்ட தில்லை நகர் உள்ளிட்ட காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளிலே ஸ்பா என்ற பெயரில் நடைபெற்றிருக்கின்ற விபச்சார மையங்களிலே திடீரென்று விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டார்கள். இதிலே 10க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே டிக்டாக் புகழ் பெற்றிருக்கிற டிக்டாக் வீடியோக்கள் மூலமாக பரவலாக அறியப்பட்டிருக்கிற சூர்யாவும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலா, ஸ்பா என்ற பெயரில் பெண்களை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக டிக்டாக் பிரபலம் சூர்யா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இத்தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மகேஸ்வரன். தமிழ்